தரமே உணவாய் என்றும் அபூர்வா. ஒரு நீங்கள் மிக்ஸ்சர் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் சப்போஸ் பி அ சால்ட் ஆர் ஸ்வீட் ஐட்டம். சால்ட் ஒரு ஃபுல்லாக சர்க்கரை இருக்காது. டொமேட்டோ சாஸ் இது சால்ட்டா ஸ்வீட்டா? ஸ்வீட். இட்ஸ் சப்போஸ் பி சால்ட் பட் இட்ஸ். ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறோமோ அதான் அந்த குழந்தை சாப்பிடணும். இப்போ அந்த குழந்தைக்கு உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும்னு நீங்கள் டெய்லி உருளைக்கிழங்கு பண்ணி கொடுப்பீங்களா? திஸ் இஸ் நாட் அட் ஆல் டு பி டன். 60 கிலோ இருக்கிறவங்க 120 கிலோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு சான்சஸ் ஆஃப், ஏன்னா முன்னெல்லாம் நாங்கள் சர்வே எடுப்போம், வீட்டில் எவ்வளோ நாள் சாப்பிட்றீங்க, என்ன பண்ணுறீங்க. இப்போ அப்படி கேட்குறது இல்லை. இந்தியன் பார்டர்ஸை விட்டு நீங்கள் வெளியில் போங்க, நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீ வித் மில்க்குன்னு கேட்டால் உங்களை பார்ப்பாங்க. என்னங்க நீங்கள் வெஜிடேரியன் சொல்கிறீங்க, நீங்கள் பால் குடிக்கிறீங்க. இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி. சப்போஸ் ஐ மேக் சூப் அட் ஹோம், 200 ml சூப் வந்து 2 மில்லிகிராம் சோடியம். இதே சூப் நான் ஒரு பேக்கெட் வாங்கி சூப் பண்ணால், ஸோ ஒன்ஸ் யூ டோன்ட் டேக் ஃபைபர் என்ன ஆகும்? இது வந்து வணக்கம். கேன்சர் அப்படின்ற ஒரு ரொம்ப கொடிய நோயை வந்துட்டு டயட்னால நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறையா நியூஸஸ் வந்திருக்கோம், நம்மலாம் பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கொடிய நோயை வெறும் டயட்டால் நம்ம சால்வ் பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்துச்சு. ஸோ ஒரு டயட்டீஷியனா, ஒரு வெட்ரன் டயட்டீஷியனா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கேன்சர் ஏன் வருதுன்னு இன்னி தேதிக்கு யாருக்குமே தெரியாது. ஓகே, இப்போ அதுக்கு காஸ் தெரிஞ்சாதான் அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இப்போ 2 வித கேன்சர், ஹார்மோன் ரிலேட்டட். விமென்ல பிரஸ்ட் கேன்சர், மென்ல ப்ராஸ்டேட் கேன்சர். இது வெயிட் குறைச்சா, லைஃப் ஸ்டைலில் மாற்றினா, எக்ஸசைஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்கோம்னா -100 60 கிலோ இருக்கணும். 60 கிலோ இருக்கிறவங்க 120 கிலோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் அண்ட் ப்ராஸ்டேட் கேன்சர் வெரி ஹை. ஏன்னா அந்த ஹார்மோன்ஸே மாறுது, உடம்பே மாறுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க லைஃப் ஸ்டைல்னா என்ன? கரெக்ட் டயட், கரெக்ட் எக்ஸசைஸ், டீஸ்ட்ரெஸ்ஸிங், இது எல்லாம் பண்ணினா டெஃபினட்டாக அவங்க இந்த மாதிரி இருக்கிறத ப்ரிவெண்ட் ஆர் போஸ்ட்போன் பண்ணலாம். ஏன்னா சில ஃபேமிலிஸில் வம்சமாக வருது சில கேன்சர்ஸ்லாம். அந்த மாதிரி இடத்துல போஸ்ட்போன் பண்ணலாம். பட் எந்த ஃபேமிலியில் இல்லவே இல்லை அப்படின்னா இந்த 2 கேன்சர் வெயிட்டை குறைச்சா ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் வந்துடுச்சு, நாங்கள் இனிமே இதை க்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது டயட் மாத்திரம் அல்ல, ரெமிஷனில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ ரெமிஷன்னா என்ன? கேன்சர் வந்துடுச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க, சில பேருக்கு கீமோவும் கொடுப்பாங்க, ரேடியேஷனும் கொடுப்பாங்க, இல்லை வெரி ஏர்லி ஸ்டேஜஸ்னால் வேறு விதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆக்டிவ் கேன்சர் இப்போ நின்றுடுச்சு. ஸோ இவங்க ரெமிஷன்னா நடுவில் இருக்காங்க. திருப்பி கேன்சர் வரலாம், திருப்பி கேன்சர் வராத இருக்கலாம். அந்த ஸ்டேஜில் நான் டயட்டை மாற்றி இனிமே கேன்சர் வராத, அதுவும் மெயினாக இந்த 2 டைப் ஆஃப் கேன்சரில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாமே வழிய வேற எந்த கேன்சருக்கும் சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம ரொம்ப முக்கியமா எக்ஸ்ட்ரா கேர் போட்டு ரொம்ப கவனமா ஒருத்தவங்களுக்காக சாப்பாடு சமைப்போம், இல்லை அவங்களோட டயட்டை வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாதுகாத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அது நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களோட டயட்டாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் எனக்கு எங்கள் அம்மாலாம் வந்துட்டு தோசை, உப்புமா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸே வந்துட்டு பயங்கரமாக வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? லஞ்ச் பாக்ஸ்க்கே ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பேக் பண்ணி தராங்க, பாஸ்தாஸ் அப்படின்னு ரொம்ப ஹெவி ஃபுட்டெல்லாம் வந்துட்டு இன்னும் குழந்தைங்களும் அதை தான் விருப்பப்படுறாங்க. நான் திரும்பி லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுனா எங்களுக்கு அடுத்த நாள் சோறே அனுப்ப மாட்டாங்க திரும்பி. ஆனால் இப்போ வந்துட்டு குழந்தை எடுத்துகிட்டு வந்துருச்சு, நான் இன்னும் பெட்டராக கொடுக்கணும்னு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன், கலர்ஃபுல்லான ஃபுட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேஞ்சரஸான லஞ்ச் பாக்ஸ் மெனுவை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் அச்சமும் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, அதுக்கு ஆன்சர் பண்றேன். குழந்தைக்கு பிடிக்கல அதனால பிடிக்கிற மாதிரி கொடுக்குறோம், இது ஃபர்ஸ்ட் தப்பு. ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை ஃபேமிலிக்கு என்ன பண்றோமோ அதான் அந்த குழந்தை சாப்பிடணும். இப்போ அந்த குழந்தைக்கு உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும்னு நீங்க டெய்லி உருளைக்கிழங்கு பண்ணி கொடுப்பீங்களா?
திஸ் இஸ் நாட் அட் ஆல் டு பி டன். ஏன்னா இம்பேலன்ஸ் வந்துடும் டயட்ல. ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு, மற்ற நாளைக்கு கீரை, பீன்ஸு அந்த மாதிரி கொடுத்தா ஃபைன். இப்போ ஆக்சுவலி மதர்ஸே எங்ககிட்ட வந்து சொல்றாங்க, என் குழந்தை காயே பிடிக்காது. காயே பிடிக்காத காரணம் யாரு? பேரண்ட்ஸ் தான். அதனால அந்த குழந்தைய தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மாறணும். ரெண்டாவது, பேரண்ட்ஸ் ரோல் மாடலா இருக்கணும். அந்த குழந்தைக்கு பேசுறதுக்கு முன்னாடி கூட அப்பா அம்மா என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது தப்பு தப்பா சாப்பிட்டுட்டு குழந்தை ரைட்டா சாப்பிடணும்னு சொன்னா அது வேலைக்கே ஆகாது. ஸோ இந்த மாதிரி யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டடியே பண்ணேன். வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லேண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் அண்ட் என்னோட கம்பெனியை வச்சு நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணோம் ஸ்கூல்ஸில். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இன் சென்னையில் எங்கே உணவு கொடுக்குறாங்களோ, சம் ஸ்கூல்ஸ் வந்து உணவு சர்வ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி இடத்துலையே பசங்க சரியா சாப்பிட்றாங்களா இல்லையா. ஸோ இந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சோம்னா, ஸ்கூல்ல கரெக்டாக சமைக்கிறாங்க. ரைஸு, வெஜிடபிள் 2 டைப்பு, ஒரு பொரியல், கூட்டு அண்ட் சாம்பார் ஒரு ரசமோ வாட்டெவர், பருப்பு இருக்கு, தயிர் இருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, பிளேட் பிக்சர் எடுத்தோம், எப்படி சர்வீஸ் நடக்குது, அது சாப்பிட்ட அப்புறம் என்ன வேஸ்ட் பண்ணுறாங்க அதை பிக்சர் எடுத்துட்டு அப்புறம் கம்ப்ளீட்டாக நியூட்ரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணோம். இதில் 2 ப்ராப்ளம் வந்தது. ஒன்று, அந்த குழந்தை சூஸ் பண்ணலாம் என்ன அதுக்கு வேணும்னு. அப்போ என்ன ஆகும், வெறும் ரைஸு, ஏதாவது ஒரு காய், அதுவும் கொஞ்சமாக எடுத்துட்டு ப்ரோட்டீன் அந்த அளவு எடுக்கல. ஸோ இம்பேலன்ஸ் வந்துடுச்சு. ஸோ டெஃபிஷியன்சி நிறையா இருந்தது. இன்னொரு ஸ்கூலில் ப்ரீ பிளேட் பண்ணி அமிச்சாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ணும், உங்கள் ஏஜுக்கு இது நல்லது. அதை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது ஒன்று. அப்போ அந்த ஸ்டடி பண்ணுறச்சு வீட்லேருந்து வர சாப்பாடு எப்படி, அதே ஸ்கூலில் 2 இருந்தது. ஸ்கூலில் சாப்பிட்ற குழந்தைங்க, வீட்லேருந்து. ஸோ நாங்கள் வந்து 2ஆம் கிளாஸ் குழந்தை உக்காந்துருக்காங்க லஞ்சுக்கு, நாங்கள் சும்மா பார்க்க போனோம். நாங்கள் போனோடனே குழந்தைங்க இப்படி மூடிக்குது. ஸோ ஏன்பா நீ டப்பா மூடிக்கிற அப்படின்னா, நாங்கள் யார், எங்களை பார்த்து நீ ஏன் பயப்படுற அப்படின்னா, நீ லஞ்ச் டைமில் வந்திருக்க, நீ என் டப்பாவை பார்க்க வந்திருக்க, எனக்கு தெரியும் என் டப்பாவில் நூடுல்ஸ் இருக்குது, இது நல்லது இல்லைன்னு தெரியும், அதனால நான் மூடிக்கிறேன். கிளாஸ் 2. ஸோ சில்ட்ரன் நல்லா தெரியுது அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு. ஆனால் அவங்க கேட்குறாங்கன்னு பேரண்ட்ஸ் கொடுக்கறது தான் பெரிய தப்பு. தே ஷுட் கிவ் ஹெல்த்தி ஃபுட். டெய்லி சாப்பிடாத வருமா குழந்தை? டெஃபினட்டாக சாப்பிடும். இவங்க வந்து உள்ள வந்த உடனே வேற உணவை கொடுத்து அதுக்கு பிடிச்ச உணவாக கொடுத்துட்டாங்கன்னா அது சாப்பிடாததான் வரும். ஏன்னா வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு பிடிச்ச உணவு கிடைக்கும்னு நினைக்கும். ஸோ என்ன ஃபேமிலி சாப்பிட்றாங்கோ அந்த குழந்தைக்கு கொடுங்க. டெஃபினெட்லி ஒரு ப்ரோட்டீன், ஒரு வெஜிடபிள் ப்ளஸ் நீங்கள் ரைஸோ சப்பாத்தியோ என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க, ப்ராப்ளமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டே வரதுனால தான் ப்ராப்ளம். அதனால தான் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஜங்க்குங்கிற வார்த்தையே வரக்கூடாது. இன்ஃபேக்ட் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ரூலே இருக்குது, கேன்டீனில் என்ன வைக்கணும் என்ன வைக்கக்கூடாது. ஜங்க் ஃபுட் வித்தின் 5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் த ஸ்கூல் சர்வே பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்குது. பட் எந்த அளவு அதை கடைப்பிடிக்கிறாங்க எனக்கு தெரியாது. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு இது பணத்தை கொடுத்து என்ன வேணால் வாங்கிக்கோன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா ஒரு பெரிய கல்யாணத்துக்கே போகிறோம், அடல்ட்ஸே ஒரு 6 ஸ்வீட்டை பார்த்தா 6ஐயும் சாப்பிட்றாங்க. 6 ஸ்வீட்டை அதுக்கு வைக்கல, உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்கன்னு வைக்கிறாங்க. 6 ஸ்வீட்டையுமா சாப்பிடுவாங்க. அப்புறம் சாட்டியும் சாப்பிடுவாங்க, அப்புறம் நார்த் இண்டியனையும் சாப்பிடுவாங்க, சவுத் இண்டியனையும் சாப்பிடுவாங்க, டெசர்ட்டையும் சாப்பிடுவாங்க. இதனை 10 நாளைக்கு சேர்ந்து ஒரே நாளைக்கு சாப்பிடுவாங்களா? ஸோ இதே மாதிரி தான் குழந்தைகளுக்கு என்ன வேணா சாப்பிடு, என்ன வேணா நீ ஆர்டர் பண்ணு, யூ கிவ் அந்த ஃப்ரீ இது கொடுத்தா டெய்லி அது வந்து இந்த மாதிரி விஷயம்தான் சாப்பிடும். பிகாஸ் ஜங்க் ஃபுட் ஈஸிலி அவைலபிள். முன்னையெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறது எங்களுக்கு பாக்கெட் மணியே கிடையவே கிடையாது. நோ வே. ஒரு சைக்கிள் பங்க்சர் ஆனால் கூட சைக்கிளை தள்ளிட்டு தான் வரணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட், தப்பே கிடையாது.
பிகாஸ் குழந்தைகளுக்கு தெரியாது. யூ கான்ட் பிளேம் த சில்ட்ரன். ஸோ இந்த ஒரு விஷயமும் பரவலாக போயிட்டு இருக்குல்ல. நான் வந்து பயங்கர டயட்ல இருக்கேன்ப்பா, டெய்லி பேலன்ஸ் டயட் தான், டெய்லி கினோவா தான் எடுத்துக்கிறேன், டெய்லி நான் அந்த ப்ரோட்டீன் மட்டும் தான் எடுத்துக்கிறேன், ஆனால் நான் ஒரு நாள் சீட் மீல், ஒன் டே திஸ் இஸ் அ சீட் டே ஃபார் மீ. சீட் டே மீலுக்கு தாண்டி இப்போ சீட் டே ஆயிடுச்சுல. அந்த சீட் டேல நான் இஷ்டத்துக்கு பீஸா பர்கர் அது இது எல்லாமே சாப்பிடுவேன். அடுத்த நாள் திரும்பி ஒர்க் அவுட் பண்ணுவேன், அடுத்த நாள் ஃபுல்லாக டயட்டு. இந்த சீட் மீல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ சீட் மீல் இல்லைங்க, சீட் வீக்கெண்ட். சீட் வீக்கெண்ட். ஃப்ரைடே சாயங்காலம் கிச்சனை மூடிடுறாங்க, திருப்பி மண்டே மார்னிங் தான் திறக்கிறாங்க. சண்டே ஃபுல்லாக சாட்டர்டே ஃபுல்லாக வெளியில தான் சாப்பிட்றாங்க, இல்லை வீட்டுக்குள்ளே வெளி சாப்பாடு வந்துடுது. ஏன்னா முன்னெல்லாம் நாங்கள் சர்வே எடுப்போம், வீட்டில் எவ்வளோ நாள் சாப்பிட்றீங்க, என்ன பண்ணுறீங்க. இப்போ அப்படி கேட்கறது இல்லை, வீட்டில் சமைச்ச சாப்பாடு எவ்வளோ நாள் சாப்பிட்றீங்க, வெளியிலேருந்து வாங்கின உணவு வெளியில சாப்பிட்டா என்ன, வீட்டுக்குள்ளே வாங்கி சாப்பிட்டா என்ன, ஒன்று தானே. ஸோ டைம்ஸ் ஹவ் சேஞ்ச் இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். நான் சொன்னேன் இல்லையே ஏற்கனவே, இட்லியே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தால் எல்லாமே வெளியிலேருந்து சாப்பிட்டா ப்ராப்ளம் தான். ஸோ தேர் இஸ் நோ சீட் மீல், ஒன்லி சீட் டிஷ். அண்ட் அதுவும் போர்ஷன் கண்ட்ரோல். ஏன்னா ஒரு பேஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா என்னோட கை அளவு இருக்கு, இது இந்த சைஸ் இருக்கு, இது ஒருத்தர் சாப்பிட்டா என்ன ஆறுது. நீங்க எவ்வளோ ஓடினா கூட அந்த கேலரி இறங்காது. ஏன்னா எக்ஸசைஸ்ல அவ்வளோ கேலரி நம்ம இறக்கவே முடியாது. அண்ட் இந்த கேக் வந்து 4 லேயர் இருக்கும், நடுவில் எல்லாம் க்ரீம் இருக்கும், மேலே வேற க்ரீம் இருக்கும், சைடில் வேற ஏதோ ஊற்றுவாங்க, எல்லாம் சக்கரை தண்ணி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டெசர்ட்ஸு எப்போ பாரு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பெஸ்ட் ஜோக் பார்த்தீங்களா, ஆர் யூ ஈட்டிங் ஃபுட் திங்ஸ் விச் லுக் லைக் ஃபுட் அப்படின்னு நாங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா உணவு ஜங்க் ஃபுட்டில் வெறும் கேலரிஸ், அந்த கேலரிஸ் கம்ஸ் ஃப்ரம் சிம்பிள் கார்போஹைட்ரேட், மைதா, சுகர் ஆர் கொழுப்பு சத்து. அதுவும் வெண்ணெய் நெய் அந்த மாதிரி கிடையாது, டிரான்ஸ்ஃபேட்ஸ், வனஸ்பதி ஆயில், அந்த மாதிரி விஷயம். ஸோ இதெல்லாம் ஃபுட் லைக் திங்ஸ், தே ஆர் நாட் ஃபுட் அட் ஆல். ஸோ ஃபுட் லைக் திங்ஸ் எவ்வளோ தடவை சாப்பிடுவீங்க அப்படி தான் கேட்குறோம் இப்போ. ஏன்னா உணவு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு காய் பழம் எல்லாம் வாங்கி சாப்பிட்றது தேர் இஸ் நோ சான்ஸ். இப்போல்லாம் வெரி லிட்டில் பீப்புள் ஆர் ஈட்டிங் இட். ஒரு பிரியாணியை எக்ஸாம்பிள் எடுங்க, சண்டே மார்னிங் ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, பிகாஸ் ஃபஸ்ட்டு லேட்டாக எழுந்துப்பாங்க, அப்புறம் ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பிரியாணி லஞ்ச் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு அந்த பிரியாணியில் எவ்வளோ மீட் இருக்கு, வெரி லிட்டில். இஃப் இட்ஸ் அ சிக்கன் ஆர் மட்டன் ஆர் வாட் எவர், ரைஸ் தான் நிறைய இருக்கு, த மீட் போர்ஷன் இஸ் வெரி லெஸ். இந்த மசாலா தான் நிறையா இருக்கு, எண்ணெய் தான் நிறையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் கொஞ்சமாக சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. ஹோல் மீல் அண்ட் தட் மீல் இஸ் ஈக்குவல் டு 3 meals அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி சீட்டு கிடையவே கிடையாது, சீட் டிஷ் தான் உண்டு, அதுலேயும் போர்ஷன் கண்ட்ரோல். கரெக்ட் தான் மேம். இப்போது நோ ஒயிட்ஸ் டயட் அப்படின்னு ஒரு டயட் வந்துருச்சு இல்லையா, சுகர் அதில் மில்க்கும் சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நோ ஒயிட்ஸ் டயட், நான் எதுவுமே வெள்ளையாக இருக்கிறது சாப்பிட மாட்டேன், மைதா சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன்னு, வெள்ளை உப்பு சாப்பிட மாட்டேன், எதுவுமே சாப்பிட மாட்டேன்னா என்ன, அப்போ என்னதான் சாப்பிட்றது, வெள்ளையா இல்லை எதை தான் சாப்பிட்றதுன்ற மாதிரி இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இதை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, மைதா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, எங்கே திரும்பினாலும் பேக்கரிஸ், முன்ன அந்த மாதிரி கிடையாது. ஸோ யூ கெட் அட்ராக்டட், யூ பை. அடுத்தது கார்ன்ஃப்ளவர். நீங்கள் இப்போ ஒரு ஹோட்டலில் போய் ஒரு சூப் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் க்ரீம் ஆஃப் டொமேட்டோ, க்ரீம் ஆஃப் வெஜிடபிள்ங்கிறீங்க, அதை திக்கன் பண்ணுறது கார்ன்ஃப்ளவர், அதில் ஆட் பண்ணுறது சப்போஸ் டு பி பட்டர், பட் என்ன போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ மைதா, கார்ன்ஃப்ளவர். அடுத்தது சர்க்கரை. இப்போ நீங்கள் மிக்ஸ்சர் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் சப்போஸ் பி அ சால்ட் ஆர் ஸ்வீட் ஐட்டம், சால்ட், பட் ஃபுல்லாக சர்க்கரை இருக்கு அதில். சாஸ், டொமேட்டோ சாஸ், இது சால்ட்டா ஸ்வீட்டா? Sweet. It's supposed to be salt, but it's full of sweet. That is tomato sauce, ketchup. Okay. Ketchup is supposed to be a salty item. It's full of sugar. So அந்த மாதிரி ஒரு பாக்கெட்ல சிப்ஸ் வாங்கி சாப்பிடுறீங்க, supposed to be a salty item. ஆமா. So hidden sugar everywhere. And அதிலும் சக்கரை இருக்கு, packeted sugar, because the industry believes நீங்க salt and sugar சேர்ந்து சாப்பிட்டா taste better, எல்லாரும் சாப்பிடுவாங்க, அதனால எல்லாத்துலேயுமே சக்கரை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால 3rd சுகர். இப்போ அமெரிக்கா எடுத்திங்கன்னா 90 grams ஆஃப் சுகர் தே டேக் இன் 1 day. இந்தியாவோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 15 grams, 15.
அது கிளியரா சொல்றோம். ஏன்னா சௌரியத்துக்கு எல்லாரும் 50ன்னு அதை கேட்பாங்க. புரியுதுங்களா? 15 15 அவ்வளவுதான், 3 டீஸ்பூன் தான். டுடே இந்தியா இஸ் அட் 30. ஸோ அமெரிக்காவில் அவங்க 90 கிராம் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி குழந்தைகள் போயிட்டு போகுது. இஸ் த ஒர்ஸ்ட் திங். எனிபடி புத்திர சோகங்கிறது இஸ் த ஒர்ஸ்ட் திங். ஸோ நம்ம அவங்கள மாதிரி தான் கற்றுக்கணுமா? நம்மளோட 80-85 எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ போர்ஷன் கண்ட்ரோல் வாஸ் தேர் ஃபுல் மந்த்ரா ஆஃப் லைஃப். அதை ஃபாலோ பண்ணி இல்லாத நம்ம தப்பாக பண்ணுறோம். இதுதான் ப்ராப்ளம். ஸோ சுகர் 3 ஒயிட் பாய்சனில் மைதா, கார்ன்ஃப்ளவர், சுகர். இப்போ சால்ட் ஏன் அதில் சேர்த்தாங்க? சால்ட்டே சாப்பிடாதேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்தியா 5 கிராம் சால்ட் கொடுத்தாங்க. வேர்ல்டு ஓவர் ஒன்லி 2. ஏன் இந்தியாவுக்கு 5 கொடுத்தாங்க? நம்ம அப்போ 80% அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. அதனால ஸ்வெட்டிங், வெளியில் இருப்பாங்க. அதனால தான் வத்தல், வடம், பிக்கிள் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு உட்கார்றது ஏசி என்வாயன்மெண்ட், ஆனால் வத்தல், வடம், பிக்கிள் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஸ்வெட்டே ஆறுதில்லை. பீப்புள் டோன்ட் see the sun. ஸோ என்ன ஆயிடுச்சு? ப்ளஸ் நிறைய இப்போ ஒரு பேக்கெட்லேருந்து சாப்பிட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் ஐ மேக் சூப் அட் ஹோம், 200 ml சூப் 2 மில்லிகிராம் சோடியம். இதே சூப் நான் ஒரு பேக்கெட் வாங்கி சூப் பண்ணால் 20 மில்லிகிராம்ஸ். 2 எங்கே இருக்குது, 20 எங்கே இருக்குது? 10 மடங்கு. ஸோ சோடியம் கோஸ் அப், நாட் பிகாஸ் ஆஃப் சால்ட் அலோன். டேஸ்ட் என்ஹான்சர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அப்படி இப்படின்னு ஏற்றிட்டே போகிறாங்க. டுடே இந்தியா இஸ் டேக்கிங் 15 grams ஆஃப் சோடியம். சால்ட் இல்லை, சோடியம். அதனால பிளட் ப்ரெஷர் வெறும் சின்ன வயசில் 12 வயசு 16 வயசுலலாம் ஹை பிளட் ப்ரெஷர். அதனால தான் சால்ட்டை சேர்த்தாங்க. குறைங்க. they didn't say stop it. ஸ்டாப் பண்ணாலே நல்லது. ஏன்னா எப்படியுமே சோடியம் இருக்குது, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேயே சோடியம் இருக்குது. அண்ட் சால்ட் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் பிளட் ப்ரெஷரே கிடையாது அந்த மாதிரி ட்ரைபல் கம்யூனிட்டிஸில். ஸோ எனிவே அதனால தான் சோடியம். அது தப்பாக பாலை சேர்த்துட்டாங்க. ஏன்னா பால் வெள்ளையாக இருக்குது. இன்னொன்று 5வது எங்கே தேடுறது வெள்ளை அப்படின்றது? அதுக்கு பதில் உருளைக்கிழங்கை சேர்த்துருக்கலாம், சேனக்கிழங்கு எதையாவது வெள்ளை கலரை போட்டு சேர்த்துருக்கலாம். அதெல்லாம் விட்டாங்க. இல்லை வெண்ணெயாவது கம்மியாக சாப்பிடுன்னு சேர்த்துருக்கலாம். அதுவும் கிடையாது. பாலை சேர்த்துட்டாங்க. பால் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ நல்லது. குட் கால்சியம், ஃபாஸ்பரஸ், குட் குவாலிட்டி ப்ரோட்டீன் இன் வெஜிடேரியன் டயட். இந்தியன் பார்டர்ஸை விட்டு நீங்கள் வெளியில் போங்க, நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீ வித் மில்க்குன்னு கேட்டால் உங்களை பார்ப்பாங்க. என்னங்க நீங்கள் வெஜிடேரியன் சொல்கிறீங்க, நீங்கள் பால் குடிக்கிறீங்க. இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி வேர் வெஜிடேரியன்ஸ் கேன் டேக் மில்க். பட் அது எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங். ஏன்னா ஃபுல் குட் கால்சியம், குட் ப்ரோட்டீன் எல்லாம் வருது பால்லேருந்து. ஸோ அதனால தான் நீங்கள் ரொம்ப அகேன்ஸ்டாக இருக்கீங்க. பாலை நம்ம நோ ஒயிட்ஸ் டயட்டில் ஷேர் பண்ணதுக்கு கரெக்டாக சொன்னீங்க மேம். இப்போது இந்த ஒரு முக்கியமான கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். பீஸா சாப்பிட்டா 5 நாள் ஆகும் டைஜஸ்ட் ஆக, மைதா பரோட்டா சாப்பிட்டா ஒரு 4 நாள் ஆகும் டைஜஸ்ட் ஆகுன்னுலாம் நிறையா ரீல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மக்களும் ரிஃப்ரைன் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் 5 நாள் ஆகும் ஒரு சாப்பாடு சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு மேம். அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் ஏர்லி மார்னிங் நம்ம உடம்புலேருந்து இவாக்குவேட் பண்ணுறோம். இது காரணம் நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், நிறைய ஃப்ரூட் சாப்பிட்றோம், ஃபைபர், நிறைய ஃபைபர் இருக்குது நம்ம டயட்டில். இப்போ பிட்ஸான்னு எடுத்திங்கன்னா மைதா மாத்திரம் இல்லை, எக்கச்சக்கமாக எண்ணெய். அதில் காய் எண்ணெய்லாம், 1 பீஸ் அனியன், 1/4 பீஸ் கேரட், 2 பட்டாணி. இதுதான் வெஜிடபிள் பீட்சா. புரியுதுங்களா? ஸோ ஒன்ஸ் யூ டோன்ட் டேக் ஃபைபர் என்ன ஆகும்னா, அண்ட் மைதா விச் ஹேஸ் நத்திங், என்ன ஆகும்? இது டைஜஸ்ட் ஆக டைம் மாத்திரம் இல்லை, உடம்புலேருந்து வெளில போக டைம் ஆகும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் ஒரு வாரம் கூட பாத்ரூம் போட்டால் ப்ராப்ளம் இல்லை, இப்படி தான் பேசுவாங்க. நம்ம ஊர்ல ஒரு நாளைக்கு போலன்னா டென்ஷன் ஆகி, அதுவும் பெரியவங்கெல்லாம் பயங்கரமா. பட் விச் இஸ் குட், பிகாஸ் நம்ம ஃபைபர் சாப்பிட்றதுனால இவாக்குவேட் ஆயிடுது. ஸோ பிட்ஸாங்கிறது ஃபுல்லி மைதா, அதோட சாப்பிட்றது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நோ ஃபைபர். அதோட சாப்பிட்றது ஸ்மைலி, நோ ஃபைபர். ஏரேட்டட் ட்ரிங்க், பாட்டம்லெஸ் கிளாஸ், 1 ml 1 கேலரி. எவ்வளோ குடிக்கிறாங்கன்னு கூட ஐடியா இல்லை.
ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டா உங்களுக்கு ஃபைபர் இல்லாதனால உடம்பு எவாக்குவேட் ஆகாது. அதுதான் அர்த்தமே வழிய டைஜஸ்டே ஆகாது 5 நாளைக்கு உள்ள உட்காரம் அப்படி கிடையாது. டைஜஷன் டு சென்ட் இட் அவுட் ஆஃப் த பாடி டைம் ஆகும், பிகாஸ் ஃபைபர் இல்லை. தரமே உணவாய் என்றும் அபூர்வா.